மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே பொறுமை, கடின உழைப்பு இதுக்கு சொந்தக்காரர்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னா, அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். என்னன்னா, ஏழரச்சனையுடைய காலகட்டங்கள் பிடியில் விட்டுருச்சுன்னு நினச்ச மழை திடீர்னு பேஞ்ச மாதிரி, திடீர்னு ரிவைஸ் ஆகி திருப்பி பழைய மாதிரியே இருக்குது, என் நிலைமை இன்னும் மாறவே இல்லையே அப்படின்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு குழம்பி போயிட்டு இருந்தாங்க. இந்த 2026 அவங்களுக்கு ஒரு விடுவெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். வருமானங்கள் பல்வேறு வகையில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இதுவரையிலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியெல்லாம் கரெக்டாக வரும். ஆனால் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுப்பவர்கள் மட்டும் அந்த பாஸ்போர்ட், விசா, அங்கே இருக்கிற கம்பெனி இதெல்லாம் கரெக்டான முறையில் பரிசோதிச்சுட்டு சரியானதான்னு பார்த்துட்டு அங்கே போகணும். இல்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புது முயற்சிகள், வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா, இல்லை இதிலிருந்து இதை மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற புது ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக குருவோடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைங்களோட இதுலேயும் நல்ல சிறப்பான முன்னேற்றம் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் அவர்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்லி பலகாலமாக தவம் இருந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலமா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.